ஸ்பைஜெட் குறித்த ஒரு செய்தி. செலஸ்டியன் ஏவியேஷனுடன் இணைந்து ஏர்காப்பின் துணை நிறுவனத்துடனான $29.9 மில்லியன் உடனான தகராறை, சுமார் இந்திய மதிப்பில் 250 கோடி மதிப்பு பெறும் தகராறை பரஸ்பரம் சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வழக்கை தவிர்த்தது. பார்மா நிறுவனமான பஜாஜ் ஹெல்த்கேர் ஆனது UK மற்றும் EU வாடிக்கையாளர்களுடன் இணைந்து 15 செயலில் உள்ள மருந்து பொருட்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் நுழைந்தது. இதனையடுத்து அதன் பங்குகள் 14% இன்று ஏற்றம் கண்டன. இன்றைய பங்குச்சந்தையில் 3 நிறுவனத்தின் ஷேர்கள் கைமாறியுள்ளது. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் நிறுவனத்தின் $291.75 மதிப்புள்ள 28.1 லட்சம் ஷேர்கள் கைமாறியுள்ளது. நைகா நிறுவனத்தில் $154 மதிப்புள்ள 38.9 லட்சம் ஷேர்கள் கைமாறியுள்ளது. கெயில் நிறுவனத்தின் $178 மதிப்புள்ள 10.3 லட்சம் ஷேர்கள் கைமாறியுள்ளது. சந்தையானது அதன் இன்றைய நாளின் உச்ச மதிப்பிலிருந்து 270 புள்ளிகள் சரிவுடன் முடிவடைந்தது. 45 பங்குகள் நிஃப்டியில் டிக்ளைனாகவும் ஒரு பங்கு எந்த மாற்றத்திலும் இல்லாமல் முடிவடைந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் ஹைட்ரஜன் ஃபியூயல் ஃபேக்டரியை தொடங்கி வைத்ததை அடுத்து கொச்சின் ஷிப்யார்ட் பங்குகள் இன்று ஏற்றம் கண்டன. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் நிறுவனத்தை பற்றி ஒரு செய்தி. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் யூனிட் ஆஸ்திரேலியா ஹெல்த்கேரில் 20% பங்குகளை 10 லட்சத்திற்கு வாங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் அதிக மூலதனத்தை செலுத்த பங்குகளின் மதிப்பை 51% உயர்த்தியது. ஜூனிஃபர் ஹோட்டல்ஸ் இன்று 1.3% பிரீமியத்துடன் முதலில் லிஸ்ட் ஆனது. NSEயில் $361 மதிப்பிலும் BSEயில் $361 மதிப்பிலும் லிஸ்ட் ஆனது. NMDCயில் நடைபெற்ற மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டாலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 4 பேர் உயிருடன் மீட்க முடியவில்லை. இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த மற்ற 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் NMDC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்போது பாதிப்புகள் எதுவும் இல்லை என நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. செல்லோவால்டு நிறுவனம் இன்று 3% இறக்கத்தை சந்தித்தது. மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் நிறுவனமானது இப்பங்கை வாங்கும் மதிப்பீடாக கணக்கிட்டு $1100 டார்கெட் விலையை உயர்த்துள்ளது. இதன் மதிப்பானது 31% ஏற்றத்தை கணிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுபம் ரசாயன் நிறுவனம் தனது துணை நிறுவனமான LLCயை அமெரிக்காவின் டெலோவரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. DLFற்கு சிட்டியானது செல் ரேட்டிங்கை வழங்கியுள்ளது. இருப்பினும் அதன் டார்கெட்டை 511 596 உயர்த்தியுள்ளது. மோதிலால் ஓஸ்வால், மகேந்திரா மற்றும் மாருதி சுசுகி ஆனது பிப்ரவரி மாதத்தில் டிராக்டர்களின் செயல்பாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை கொண்டிருக்கும் என கருதுகிறது. வோடஃபோன் ஐடியாவிற்கு இருவேறு டார்கெட் வழங்கப்பட்டுள்ளது. மோதிலால் ஓஸ்வால் ஸ்டில் மெயின்டைன் நியூட்ரல் டார்கெட்டை கொடுத்து $14 பங்கு விலை வரும் எனவும், நொமுரா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்து 50 பைசா அதன் மதிப்பு விலை குறையும் என கருதுகிறது. விப்ரோவின் பங்கு விலையானது இன்று 1% வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. 45 அனாலிசிஸில் 10 பேர் பை எனவும் 23 பேர் செல் எனவும் வழங்கியுள்ளனர். டான்லா பிளாட்ஃபார்ம் குறித்த ஒரு செய்தி. இந்தியாவில் உள்ள வணிகங்களுக்கு தனிப்பட்ட தீர்வை வழங்குவதற்காக ட்ரூகாலர் உடனான தனது கூட்டாண்மையை நீட்டித்ததன் மூலம் டான்லா பிளாட்ஃபார்மின் லிமிடெட் பங்குகள் புதன்கிழமையான இன்று 4% ஏற்றத்தில் உயர்ந்து ஒரு மாதத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றன. ரேட்கைன் ஆனது AI இயங்கும் வருவாய் தேர்வு முறை அமைப்பதற்காக தீர்வுகளை வழங்குவதற்கான கூட்டாண்மையில் கையெழுத்திட்டுள்ளது. அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் ஆனது காமன்வெல்த் கிராம திட்ட சர்ச்சையில் MRMGF கட்டுமான சர்ச்சைக்கு தீர்வு காண சுமார் $218 கோடி ஒதுக்கியுள்ளது. ட்ரீம்ஃபோக்ஸ் நிறுவனமானது மோதிலால் ஓஸ்வால் சர்வீசஸ் வழங்கிய பை ரேட்டிங் காரணமாக அதன் பங்கு விலையானது 7% ஏற்றத்துடன் காணப்பட்டது. பதஞ்சலி நிறுவனத்தின் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதை அடுத்து இன்றைய பங்கின் மதிப்பானது 4% இறக்கத்துடன் காணப்பட்டது. டாடா மோட்டார் நிறுவனத்திற்கு 34 அனாலிசிஸில் 26 பை ரேட்டிங் வழங்கியுள்ளதன் காரணமாக டாடா மோட்டார்ஸ் ஆனது லைஃப் டைம் ஹையான $970 எட்டியது. ஸ்டான்லி ஏர்டெல்லின் அப்சைடு எதிர்பார்க்கிறார். அதன் காரணம் அதன் RPU ஆனது ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் ஆனது $250 வரும் ஃபினான்சியல் 2026 இருக்கும் என கணிக்கிறார். நுவாமா OMC எனப்படும் ஆயில் மார்க்கெட் கம்பெனிகளின் டார்கெட்டை ரெடியூஸ் ரேட்டிங்காக குறைத்து HPCL, BPCL, IOCL இன் டார்கெட்டை முறையே 450, 535, 150 என்ற இலக்கில் தரம் இறக்கினார். இந்தியாவின் கட்டுமான பொருட்களின் தேவை வளர்ச்சி சீனா, ஆஸ்திரேலியாவை விட அதிகமாக இருப்பதாக மூடிஸ் கருதுகிறது. காரணம் மக்கள் தொகை வளர்ச்சி, வீடுகளின் தேவை, நகரமயமாக்கல் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றின் தேவை வளர்ச்சியே இதற்கான காரணமாக மூடிஸ் கருதுகிறது. வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆன்டிக்யூ மற்றும் நுவாமா பை ரேட்டிங் வழங்கியுள்ளது. ஆன்டிக்யூ முறையே 318, நுவாமா 371 394 அதன் டார்கெட்டை உயர்த்தி வழங்கியுள்ளது. போஃபா நியூட்ரல் ரேட்டிங் வழங்கியுள்ளது. கோட்டாக்ஸ் செல் ரேட்டிங் வழங்கியுள்ளது. போஃபா எதிர்பார்க்கும் டார்கெட் 270 எனவும், கொட்டாக் எதிர்பார்க்கும் டார்கெட் 255 எனவும் கருதப்படும்.
ஜீ என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட்டின் கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் பிற தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறு ஆய்வு செய்வதற்கான விசாரணையை உள்ளடக்குவதற்கான அதன் சமீபத்தில் அமைக்கப்பட்ட ஆலோசனை குழுவின் நோக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளது. குழுவானது செவ்வாயன்று விசாரணை மதிப்பீட்டு குழுவின் பொறுப்பாக சேர்த்து அதன் விசாரணை மதிப்பீட்டின் பெயரை இண்டிபெண்டன்ட் அட்வைசரி கமிட்டி என்பதிலிருந்து இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் காம் என தனது பெயரை மாற்றியுள்ளது. ஜீ பற்றிய தவறான தகவல்கள், சந்தேக வதந்திகள் மற்றும் ஊகங்கள் ஆகியவற்றின் பரவலான புழக்கத்தை மதிப்பாய்வு செய்ய குழுவானது கடந்த வாரம் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சதீஷ் சந்திரா தலைவராகவும், PVR மூர்த்தி மற்றும் உத்தம் பிரகாஷ் அகர்வால் அதன் இரு சுயேட்சை இயக்குநர்களாகவும் செயல்படுவார்கள். விசாரணை குழுவானது உண்மையை சரிபார்த்தல், அனைத்தையும் சரிபார்த்தல், பரிசீலனை செய்தல் ஆகியவற்றிற்கு கட்டுப்பட்டுள்ளது.